அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தைப்பொங்கலை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவை. அரசு அலுவலகம் ஒன்றுக்கு வெடிகுண்டு மிரட்டல், உடன் வெளியேற்றப்பட்ட ஊழியர்கள். அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள குழப்பம், மிக முக்கிய நபரை களமிறக்கும் அனுர தரப்பு. அதிவேக வீதிகளில் கடும் பனிமூட்டம், சாரதிகளுக்கு விசேட அறிவிப்பு. மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து, 2 பலி. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. இலங்கையில் தேங்கி கிடக்கும் 300 புதிய வாகனங்கள். வீதிகளில் மது போதையில் வாகனம் ஓட்டுவோருக்கு போலீசார் கடுமையான நடவடிக்கை. விமல் வீரவன்ச நீதிமன்றில் முன்னிலை. அரிசி தட்டுப்பாடு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பு ரயில் மோதி பறிபோன உயிர். தொடர்பட விரிவான செய்திகள். தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் DHRD சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களின் பயணத்தை சுமூகமாக நடத்தும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஹட்டன், நுவரெலியா மற்றும் பதுளை உள்ளிட்ட பல நகரங்களுக்கு மேலதிக பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பஸ்டியன் மாவட்ட நெடுந்தூர பேருந்து முனையம் மற்றும் பிற முக்கிய நகரங்களில் இருந்து விசேட போக்குவரத்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதுளை மாவட்ட தொழிலாளர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை அலுவலக வளாகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சல் ஒன்றுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அலுவலகத்தில் இருந்து அதிகாரிகளை வெளியேறுமாறு ஊழியருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா எதிர்வரும் நாட்களில் தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் நாடாளுமன்றத்திற்குள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆளும் கட்சிக்குள் அடுத்தடுத்து நிகழும் நெருக்கடியான நிலையை தவிர்க்கும் பொருட்டு டில்வினை நாடாளுமன்றத்திற்குள் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வருகின்றது. இதன்படி மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் டில்வினை தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்குள் கொண்டுவர பலர் கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததாகவும் சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அதே சமயம் கல்வி மறுசீரமைப்பு திட்டம் உள்ளிட்ட சில விடயங்களால் ஆளும் கட்சிக்குள் நெருக்கடியான நிலை இருப்பதாகவும் டெல்வினின் வருகையின் ஊடாக இதனை நிவர்த்திக்க முடியும் எனவும் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. தற்போதைய நாட்களில் நிலவும் அதிக பனிமூட்டம் காரணமாக அதிவேக வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளுக்கு அறிவித்துள்ளது. வாகனங்களின் முன்பக்க தலைப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு பயணிக்கவும், வாகனங்களுக்கு இடையில் போதுமான பாதுகாப்பு இடைவெளியை பேணிக் கொள்ளவும், அவசர சந்தர்ப்பங்களில் கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் வாகனங்களை செலுத்துமாறும் அதிகார சபை சாரதிகளை வலியுறுத்தியுள்ளது. 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி இடம்பெற்ற கோர விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இரவு புத்தளம் அட்டவிலுவ பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் 2 சிகிச்சைக்காக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்ற நபர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். மேலும் காயமடைந்த பின்னால் அமர்ந்து பயணித்தவர்கள் 2 சிகிச்சைக்காக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் இதுகுறித்த விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஊவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
வேறு இடங்களில் முக்கியமாக சீரான வானிலை நிலவும். மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சுமார் 300 புத்தம் புதிய வாகனங்கள் 6 மாதங்களுக்கு மேலாக தேங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுங்கத்துறை குறித்த வாகனங்களை விடுவிப்பதற்காக அவற்றின் அசல் மதிப்பை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு வரிகளை கோருவதாக தனிப்பட்ட வாகன இறக்குமதியாளர்கள் முறையிட்டுள்ளனர். இந்த விடயத்தில் நடைமுறையில் உள்ள அனைத்து இறக்குமதி விதிமுறைகளையும் கடைபிடித்ததாக தனிப்பட்ட வாகன உரிமையாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பின்னர் சுங்கத்துறை கூடுதல் வரிகளை விதித்துள்ளது. இதில் பொருந்தக்கூடிய சுங்க வரியில் கிட்டத்தட்ட 50% கூடுதல் வரியாகும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பல சந்தர்ப்பங்களில் இறக்குமதியாளர்கள் ஒரு வாகனத்திற்கு மொத்த வரி தொகை 10 மில்லியனை தாண்டியுள்ளதாக கூறுகின்றனர். நீடித்த தாமதம் பாதிக்கப்பட்ட உரிமையாளர்களிடையே விரக்தியையும் நிதி நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே திருத்தப்பட்ட வரி கோரிக்கைகள் நியாயமற்றவை என்றும் பல மாதங்களாக அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்ட போதிலும் தங்கள் வாகனங்களை துறைமுகத்திலேயே சிக்க வைத்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த வாகனங்கள் கிராஸ் போர்டர் லெட்டர் ஆஃப் கிரெடிட் முறையை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாதிக்கப்பட்ட இறக்குமதியாளர்கள் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலையிடுமாறு கேட்டுக்கொண்டனர். தங்கள் வாகனங்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் நிதி ரீதியாகவும் உள ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இதில் பல உரிமையாளர்கள் தங்கள் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் தங்கள் குடும்பத்திற்காக ஒரு வாகனத்தை வாங்க பயன்படுத்தியதாக கூறியுள்ளனர். அவர்களின் வாகனங்கள் ஏற்கனவே இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பிறகு விதிகள் மாற்றப்பட்டதால் இப்போது பிரச்சினைகளுக்கு உள்ளாகியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். போதைப்பொருள் பயன்படுத்திவிட்டு வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கண்டறிவதற்காக நடமாடும் ஆய்வுக்கூடம் ஒன்று தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் மற்றும் மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்பில் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை தொடர்பில் 7000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதி போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டினார். ஒருவர் மது அருந்துவதென்றால் அது அவருடைய உரிமை, நாங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் அது மது அருந்துவதாயின் விசேடமாக மது அருந்தாத ஒருவரை அழைத்து செல்லுங்கள், இல்லையெனில் வாடகை வாகன சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது வேறொரு சாரதி ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். கடந்த வருடம் வீதி விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் 31% பாதசாரிகள். அதேபோல் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் 31%, பின்னால் அமர்ந்து சென்றவர்கள் 7% முதல் 8% உள்ளனர். போதைப்பொருள் பரிசோதனைக்காக தற்போது ஒரு தொகுதிக்கு அனுமதி கிடைத்துள்ளது. தேசிய மருத்துவ நிர்வாகத்திடம் இப்போது ஒரு நடமாடும் ஆய்வுக்கூடம் உள்ளது. அது ஹெரோயின், கஞ்சா, பாபுல், ஐஸ் ஆகிய 4 வகையான போதைப் பொருட்களை பரிசோதிக்கும் வசதியை கொண்டது. தற்போது அந்த மருத்துவ வாகனத்தையும் இணைத்துக் கொண்டு சோதனைகளை முன்னெடுத்துள்ளோம். எனவே போதைப்பொருள் மற்றும் மது போதையில் இருக்கும் சாரதிகள் மீது சட்டம் கடுமையாக பாயும் என்றார். கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச சற்று முன்னர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். 75 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கில் முன்னிலையாக தவறியதற்காக விமல் வீரவன்சவுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் இந்த உத்தரவை பிறப்பித்தார். இருப்பினும் விமல் வீரவன்ச சிறிது நேரத்துக்கு முன்னர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் நாட்டில் பச்சை அரிசி மற்றும் நாட்டு அரிசிக்கு கடும் பற்றாக்குறை உருவாகும் அபாயம் இருப்பதாக மரதகமுள்ள சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி விலைகள் மேலும் உயரக்கூடும் என அந்த சங்கத்தின் தலைவர் PK ரஞ்சித் தெரிவித்துள்ளார்.
தற்போது மரதகமுள்ள சந்தையில் முதல் தர நாட்டு அரிசி 1 கிலோவின் மொத்த விற்பனை விலை அதிகபட்சம் 225 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சிவப்பு பச்சை அரிசி 208 ரூபாய் முதல் 212 ரூபாய் வரையும், சிவப்பு அரிசி வகைகள் 205 ரூபாய் முதல் 210 ரூபாய் வரை காணப்படுகின்றன. ஆனால் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிகள் மிகவும் அதிக விலையில் உள்ளன. கீரி சம்பா 1 கிலோ 340 ரூபாவை தாண்டியுள்ளது. சம்பா 260 ரூபாவை கடந்துள்ளது. சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி விலைகள் உயர்ந்தவுடன் அந்த அரிசிகளை சந்தையில் அதிகமாக வெளியிடும் போது சிவப்பு பச்சை மற்றும் நாட்டு அரிசிகளுக்கு பெரிய பற்றாக்குறை உருவாகும். இதனால் நெல் விலையும் உயரும் நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். எனவே நெல் விலை உயர்த்தப்படுமானால் இந்த 3 வகை அரிசிகளுக்கும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக பண்டிகை காலங்களில் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி விலைகள் மேலும் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் கொள்ளுப்பட்டி கடலோர ரயில் மார்க்கத்தில் நேற்று பிற்பகல் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கொள்ளுப்பட்டி போலீசார் தெரிவித்தனர். இதில் உயிரிழந்தவர் மாத்தறை பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடையவர் ஆவார். மருதானையில் இருந்து காலி நோக்கி பயணித்த ரயிலில் மோதியே இவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவரின் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.